ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, வெங்காயம் 3 சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி 4 ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ற அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுன உடனே அதை வேறு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பக்குவம் இருந்தாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, 2 காஞ்ச மிளகா, அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான சரவணா பவன் சட்னி.